பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி உதவி செய்வதில் தாமதம் சுணக்கம் காட்டுகிறது. மழை, வெள்ளம், தண்ணீர் பாதிப்பெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. சில முக்கியமான மக்கள் எதிர்பார்த்த நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. தமிழக அரசினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சுணக்கம் இருந்த காரணத்தை மறைக்கும் வகையிலே இன்றைக்கு மத்திய அரசு பேரிடர் உதவி கேட்ட பணம் இன்னும் வரவில்லை. தமிழக ஆட்சியாளர்கள் உண்மையிலேயே அவர்கள் சேவை செய்ய இஷ்டமில்லாமல் தங்கள் பணியை செய்கிறார்கள் என்று அர்த்தம். சென்னையில் கூட அடுத்த 48 மணி நேரத்தில் 400 கோடிக்கு மேல் கொடுத்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். எனவே மாநில அரசு தங்களுடைய பணியிலே சுணக்கம் தெரிகின்றது என்ற காரணத்தினால் மத்திய அரசு பெயரை சொல்லி மக்களிடம் தப்பிக்க நினைத்தால் அது தவறு. அரசு கொடுக்கும் உணவையும் தனியார் கொடுக்கும் உணவையும் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு அவல நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிர்வாகம் முறையாக சரியாக செயல்படுத்தாததினால்தான் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது நியாயமான கருத்தாக இருக்கிறது. விவசாய பெருங்குடி மக்கள் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாழை, நெற்பயிர் சேதமடைந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே வாழை சேதமடைந்திருக்கிறது. அதே போல ரயில்கள், குறிப்பாக முன்பதிவு செய்யக்கூடிய ரயில்கள், இல்லாமல் செல்லக்கூடிய ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் பிளாட்ஃபார்ம் ரிப்பேர். இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். தமிழக அரசை பொறுத்தவரையிலே மத்திய அரசிடம் நிவாரண தொகையாக பெருந்தொகையை எதிர்பார்க்கிறது ஒருபுறம் இருந்தாலும், மாறாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி உதவி செய்வதில் தாமதம் சுணக்கம் காட்டுகிறது. நேரடியாக மக்கள் இதை வருத்தத்தோடு கூறுகிறார்கள். மழை, வெள்ளம், தண்ணீர் பாதிப்பெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. வானிலை அறிக்கை மிக தெளிவாக உண்மை நிலையை எடுத்து கூறிய பிறகு தமிழகத்தினுடைய ஆட்சியாளருடைய தாமதத்தின் அடிப்படையிலே சில முக்கியமான மக்கள் எதிர்பார்த்த நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. முறையாக சரியாக எடுக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக மழையினுடைய ஆழம் அதிகமாக இருந்திருந்தாலும் பாதகம் இன்னும் குறைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. தமிழக அரசினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சுணக்கம் இருந்த காரணத்தை மறைக்கும் வகையிலே இன்றைக்கு மத்திய அரசு பேரிடர் உதவி கேட்ட பணம் இன்னும் வரவில்லை என்றெல்லாம் கூறி மக்களை திசை திருப்ப தமிழக அரசு நினைத்ததென்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக ஆட்சியாளர்கள் உண்மையிலேயே அவர்கள் சேவை செய்ய இஷ்டமில்லாமல் தங்கள் பணியை செய்கிறார்கள் என்று அர்த்தம். நான் சொல்றது, மத்திய அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு படிப்படியாக நிவாரணத்தை கொடுக்க வேண்டும். தமாகவும் அதை கேட்டுக்கொள்கிறது. 3 நாட்களுக்கு முன்புதான் மத்திய அரசிலிருந்து நேரடியாக இங்கே வந்து ஆய்வு செய்து சென்றிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து உதவிக்கரம் நீட்டிக் கொண்டிருக்கிறது. சென்னையில் கூட அடுத்த 48 மணி நேரத்தில் 400 கோடிக்கு மேல் கொடுத்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். எனவே மாநில அரசு தங்களுடைய பணியிலே சுணக்கம் தெரிகின்றது என்ற காரணத்தினால் மத்திய அரசு பெயரை சொல்லி மக்களிடம் தப்பிக்க நினைத்தால் அது தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. மத்திய அரசு இந்த இயற்கை பேரிடர் அறிவிக்க நீங்க பொதுவா மத்திய அரசை பொறுத்தவரையிலே மாற்றான்தான் மனப்பான்மை இல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுடைய வளர்ச்சிக்காக தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த விதத்திலே, எதற்காக, எந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே
பாதிக்கப்பட்ட மாவட்டத்திற்கு பணம் கொடுக்க வேண்டுமோ அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே மத்திய அரசு பணம் கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. மழையின் காரணமாக கடந்த 8 நாட்களாக மிகுந்த பாதத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக மிகுந்த சிரமத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். பலருடைய வாழ்வாதாரம் இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னும் அவர்கள் வீட்டிலே தங்க முடியாமல் முகாமிலே தங்கி கொண்டிருக்கிறார்கள். அரசு கொடுக்கும் உணவையும் தனியார் கொடுக்கும் உணவையும் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு அவல நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. சகஜ நிலையே இன்னும் திரும்பவில்லை. எனவே தயவு கூர்ந்து மாநில அரசு மத்திய அரசுக்கெல்லாம் வேண்டுகோள், இன்னொரு 10 நாளுக்காவது 15 நாளுக்காவது இந்த புதுக்கோட்டை சுங்கச்சாவடியும் அதே போல புதூர் பாண்டியபுரம் சுங்க சாலையிலும் தயவு கூர்ந்து கட்டண வசூல் கூடாது என்று தமாக வலியுறுத்துகிறது. நிர்வாகம் முறையாக சரியாக செயல்படுத்தாததினால்தான் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது நியாயமான கருத்தாக இருக்கிறது. 150 டிஎம்சி நியாயமா சேமிக்கிறோம், சீஃப் செக்ரட்டரி சொல்றார். அதற்குண்டான பணிகளை வெளிப்படைத்தன்மையோடு அரசு இனிமேலாவது செய்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.